ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஐஎன்எம் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஐஎன்எம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வேர் டு ஸ்டடிஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸு. எல்லாருமே அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஐஎன்எம்கான வேர் டு ஸ்டடி வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இதில் நீங்கள் ஐஎன்எம் ஆல்ரெடி நான் எல்லா வேர் டு ஸ்டடியில் சொன்ன மாதிரி ஐஎன்எம்க்கு எந்தெந்த பாடங்கள் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இது இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கையில் ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துக்கோங்க. ஒரு பென்னும் நோட்டு எடுத்துக்கோங்க. பென்னும் நோட்டு எடுத்து நான் சொல்ல எல்லாத்தையுமே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இந்தந்த பாடங்கள் நம்ம ஐஎன்எம்ல படிக்கணுங்கிறது உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் ஒரு கிளியரான வியூ பாயிண்ட்டோட நம்ம போக முடியும். சரியா? அதனால் சோம்பேறித்தனம் பார்க்காம கையில் ஒரு நோட்டும் பென்னும் எடுத்து எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஎன்எம்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டேன், எனக்கு ஐஎன்எம்லாம் எல்லாமே தெரியும், எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான இந்த வீடியோ கிடையாது. நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஐஎன்எம்ல என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது தெரியாது. நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டில் இருந்தே படிக்கிறேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அதிலிருந்து நான் படிப்பேன். எனக்கு நான் 10 கேள்விகள் ஐஎன்எம்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா 8 கேள்விகள் நான் அதில் கரெக்டாக சரியாக அட்டன் பண்ணால் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. சரியா? நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாடங்களும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால் நோட்டும் பென்னும் எடுத்து கம்பல்சரி நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சிலபஸில் அவங்க கொடுத்துருக்க டாபிக், சிலபஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் சிலபஸ். குரூப் 4ல் அவங்க கொடுத்துருக்கிற ஐஎன்எம்கான சிலபஸ் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி யூனிட் 7ல் கொடுத்துருப்பாங்க. சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல். சரியா? அதாவது தலைவர்கள் பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார் இந்த மாதிரி தலைவர்கள். சரியா? தேசிய தலைவர்கள் உருவாதல். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். சரியா? இவ்வளவுதான். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மறுமலர்ச்சி 10th 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள். சரியா? இந்த பாடம். 11th நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற பாடம். 12th இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற பாடம். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கு நீங்க 4 பாடங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கிளியர் ஆயிரும். ஓகேவா? அடுத்ததா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் எந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதில் அதிகமான கேள்விகள் கேட்பாங்கிறத நான் வீடியோக்கு இடையில சொல்றேன். சரியா? இப்போ அடுத்து பாருங்க, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 10th நீங்க ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். டைரக்ட் டாபிக். அடுத்து 10th காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற டாபிக். சரியா? இது டபுள் பிரிண்ட் ஆயிருக்கு. சாரி, இதை யாரும் நோட் பண்ண வேணாம். அடுத்து பாருங்க, 8th மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடம், கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. 8th இந்த 4 பாடங்கள், மக்களின் புரட்சி, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற 4 பாடம். 11th ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடம். சரியா? மொத்தம் 1, 2, 5, 6, 7 பாடங்கள். சரியா? மொத்தம் இந்த 7 பாடங்கள் டாபிக் 2ல கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாபிக் 3, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல். சரியா? இந்த தலைவர்கள் உருவாதலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தலைவர்கள் கொடுத்துருக்காங்களே, நம்ம இதெல்லாம் எங்கே தேடி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு தமிழ்லையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஎன்எம்லையுமே ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லேயே இந்த தலைவர்கள் பற்றி எல்லாமே கவர் ஆயிரும். சரியா? நீங்கள் அதிலிருந்து படித்தாலே போதும். அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவங்க பிறந்தது, அவங்க செஞ்ச நற்செயல்கள், இந்த மாதிரி அவங்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரி என்னென்ன அவங்கள பத்தி இருக்கோ ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நம்ம தனித்தனியா வீடியோ போடுவோம். சரியா? ஒவ்வொரு பி.ஆர். அம்பேத்கர்னா அவருக்கு தனியா, பகத்சிங்னா அவருக்கு தனியா, பாரதியார்னா அவருக்கு தனியா, இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வீடியோஸ் போடுவோம். சரியா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வரப்போற 2025 குரூப் 4ல நான் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கி வேலைக்கு போயே ஆகணும். அப்பதான் நான் அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடி
நான் வந்து தலை தூக்கி நடக்க முடியும், என் குடும்பத்தை நான் அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற 2025 குரூப் 4 வந்து உங்களுக்கானது. உங்களுக்கான போஸ்டிங் வந்து உறுதி. சரியா? இப்போ வாங்க இந்த தலைப்பு வந்து பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 10th தேசிய காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடம், 12th காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல் அப்படிங்கிற பாடம், அப்புறம் 12th ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடம். சரியா? இந்த 3 பாடங்கள். இந்த 3 பாடங்கள் படிச்சீங்கனாலே இந்த டாபிக் வந்து உங்களுக்கு 95% வந்து கவர் ஆயிரும். சரியா? இது போக அந்த தலைவர்கள் பத்தி மட்டும் நம்ம தமிழ்ல, ஹிஸ்டரியில இங்கெல்லாம் கவர் ஆகுது. நம்ம எங்க சேனல் சைட்ல இருந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து தனித்தனியா குடுக்குறோம். சரியா? இப்போதைக்கு நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம லெசன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ரீடிங் டைம். சரியா? இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து 6 மந்த்ஸ் இருக்கு. ஆனா அதுக்காக 6 மந்த்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா பாடங்களையுமே வந்து நீங்க வாசிக்கணும். சரியா? அதுக்காக தான் நம்மளோட சேனல்ல எல்லா பாடங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து போடப் போறோம். ஸோ நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க இந்த 2025 குரூப் 4ல உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தர்றதுக்கான வழிய கரெக்ட்டா கூட்டு போவோம். சரியா? அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். சரியா? இந்த டாபிக் வந்து 2 இடத்துல கவர் ஆகுங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது, இங்க பாருங்க 10th தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு டைரக்ட் டாபிக் இருக்கு. அதே மாதிரி 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம். மொத்தம் இந்த 2 பாடங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு 2 இடத்துல கவர் ஆகும். ஒண்ணு ஐயனம் இங்க வந்து கவர் ஆகும். இன்னொன்னு யூனிட் 8ல உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸ். சரியா? இங்க நான் குடுத்திருக்க எல்லா பாடங்கள்லயுமே இருந்து வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 2வது டாபிக் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல இருந்தே போன வாட்டி 4 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து போன வாட்டி 3 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த 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 டாபிக்ல எல்லாமே வந்து கம்பல்சரி கேள்விகள் கேட்கக்கூடிய பாடங்கள். சரியா? அண்ட் இப்ப நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரியே எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எதுல அதிக கேள்விகள் கேட்பாங்கன்னா 10th தாங்க. ஐயனம்ம பொறுத்த வரைக்கும் பாலிட்டில நான் சொன்ன மாரி தான் 10th தான் வந்து இங்க உங்களுக்கு வந்து அடித்தளமே. 10th இருந்து தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. 10 கேள்விகள் ஐயனம்ல இருந்து வருதுன்னா, அதுல 6ல இருந்து 7 கேள்விகள் வந்து உங்களுக்கு 10th இருந்து மட்டுமே தான் இருக்கும். மிச்ச கேள்விகள் மட்டும் தான் 11th, 12க்கு போகும். சரியா? அதுக்காக நம்ம 11th, 12த்த பார்க்காம விட்டுற முடியாது. 11th, 12th உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, பெருசா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நாங்க பார்ட்டா போடலாம்னு இருக்கோம். நீங்க ஒரே லென்த்தா பெருசா போட்டு உங்களால படிக்க முடியாது. அதனால பார்ட்டா ஒரு 3 பக்கம், 4 பக்கம் அந்த மாரி பார்ட்டா நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஐயனம்ம பொறுத்தவரைக்கும் 10th ஃபர்ஸ்ட் கையில எடுங்க. 10th தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு அடுத்து 8th படிங்க. 8th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆ அந்த பாடங்களே வந்து ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான் இருக்கும். 2வது இது எல்லாமே நான் முன்னாடி உள்ள வேர் டூ ஸ்டடில சொன்ன மாரி எல்லாமே கனெக்டிங் பாடங்கள் தான். 8th, 10th, 11th, 12th இது எல்லாமே கனெக்டிங்கா தான் வரும். என்ன ஒரு 10, 15 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரியா? ஒரு பாடமே நம்ம முழுசா படிக்கிறோம். ஒரு பாடமா இத்தன பாடங்கள் நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து வாழ்க்கையே வந்து இந்த வேலையில தான் இருக்கு அப்படிங்கிறம்போது, நம்ம ஒரு 10, 15 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம படிக்க மாட்டோமா? அப்படிங்கிறம்போது அதெல்லாம் நீங்க வந்து பெருசா நெனச்சுக்காதீங்க. 10th, 8th ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? அதிலிருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி ஏரியாவ கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைனாரிட்டியா 1, 2 கேள்விகள் வர ஏரியாவெல்லாம் நம்ம ஈஸியா கவர் பண்ணிக்கிருவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, ஒரு வரி வினாக்கள், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி, அந்த பாடங்கள நம்ம ஈஸியா கவர் பண்ணிக்கிறோம். சரியா? எப்படி ஸ்மார்ட்டா என்னென்ன பாடங்கள கவர் பண்ணி இந்த எக்ஸாம கிளியர் பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவங்க இவ்வளோ படிக்கிறாங்க, இவ்வளோ படிக்கிறாங்க. நம்ம வந்து 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க தேவையே கிடையாது. சரியா? நம்மளுக்கு கட் ஆஃப் 175 மேல வருதா, நம்ம 180 எடுத்துட்டோமா சேஃப். அவ்வளோதான். 180 எடுத்துட்டு தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கணும். 180யா அது எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. ஈஸியா எடுக்கலாம். அதுக்கான வழிகள நாங்க சொல்றோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பாடங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரியா? இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிறாதீங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு 10th, 8th இருந்து ஆரம்பிங்க. சரியா? இப்ப எந்த பாடங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோல வரேன். எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாரி நெக்ஸ்ட் வீடியோல வரேன். அண்ட் இன்னும் வந்து ஒரு 2 டேஸ்ல நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஆரம்பிக்க போறோம். டெய்லி வந்து தமிழ்ல ஒரு இயல், ஜிகே, ஜிஎஸ்ல ஒரு லெசன், அதுக்கான டெஸ்ட் வீடியோஸ் அன்னைக்கே அதுக்கான டெஸ்ட் வீடியோஸ், அன்னைக்கே அதுக்கான ரிவிஷன் வீடியோஸ்ங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து கொண்டு போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள மாதிரியே படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ, இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிக்க ஆரம்பிங்க. படிங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. புக்க மட்டும் கீழ வச்சிராதீங்க. சரியா? எத பத்தியும் அதாவது நீங்க இந்த டயத்துல பண்ண வேண்டிய ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம புக்க எடுத்து வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிருவோமா? இதுல வந்து இவ்வளோ படிக்கணுமா? அவ்வளோ படிக்கணுமா? இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப தானே வந்திருக்கோம். 2 வருஷமா படிக்கிறாங்க. 3 வருஷமா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். சரியா? உங்களுடைய மார்க்கு உங்க கோட்டால உங்க கட் ஆஃப் வந்துருச்சுன்னா, உங்களுக்கான ஒரு போஸ்டிங் 3 மாசம், 1 1/2 மாசத்துல படிச்சு வேலைக்கு போனவங்க பல பேர வந்து எங்களுக்கு தெரியும். சரியா? அதனால எந்த சூழ்நிலையிலயும் மனச தளர விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. யார் சொல்றதையும் காதுல வாங்காதீங்க. சரியா? படிங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? கெயின் பண்ண உங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப எவ்வளோ தடவ அந்த புக்க திருப்புறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட்டும், மார்க்கும் வந்து அங்கே இருக்கும். சரியா? ஸோ, அதனால நீங்க எத்தன வருஷம் படிக்கிறீங்க? 3 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்க, 10 வருஷம் படிக்கிறீங்கங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹால்க்குள்ள எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்தெந்த ஏரியாவ கவர் பண்ணி நம்ம எப்படிலாம் ஸ்மார்ட்டா அடிச்சு மார்க்க எடுத்து உடைக்கலாங்கிறது தான் இங்க டார்கெட்டே. சரியா? இங்க அதுதான் வந்து டெக்னிக்கே. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க எத பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சரியா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க எங்கள தொடர்ந்து வரீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அத எல்லாத்தையுமே பார்ப்போம். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு வேற எதுவும் தேவைனாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்க போடுறோம். சரியா? இப்ப இதோட இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கிறலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். நீங்க போய் படிக்க ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட்.